அன்பு நேயர்களே, நம்முடைய இப்போ சேனல்ஸ் சார்பில் இந்த வீடியோவில் என்னென்னா, நம்ம சில முக்கியமான தகவல் ஆண்ட்ராய்டு டிப்ஸு ப்ளஸ் எஸ்பிஓவில் கரண்ட் அப்டேட் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆண்ட்ராய்டு டிப்ஸுங்கிறது என்னென்னா, நீங்கள் பொதுவாகவே ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு தேவையான செயலி வழியாக நீங்கள் என்ன வியாபாரம்லாம் நீங்கள் செஞ்சுட்ருப்பீங்க, அது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆப்பில் எந்தெந்த அவங்கவுங்களுக்கு பிடிச்ச செயலி நீங்கள் வச்சுருப்பீங்க, அப்படி செயலி நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலமாக பதிவிறக்க செஞ்சுருப்பீங்க இல்லைங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரியான செயலியை நீங்கள் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆட்டோ அப்டேட்னு கொடுக்காதீங்க, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணமாக ஒரு சின்ன செயலி எடுத்துக்கங்க. இப்போ குரோமே எடுத்துக்கங்க. இப்போ கூகுள் குரோமே எடுத்துக்கங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செயலியில் நீங்கள் இந்த ஆட்டோ அப்டேட்னு இருக்கு இல்லைங்களா, இது நீங்கள் டிக் பண்ணிடாதீங்க, எனேபிள் கொடுத்துடாதீங்க. எனேபிள் ஆட்டோ அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப் அப்டேட் ஆகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் உங்களுக்கு டேட்டா தான் விரயமாகும். நீங்கள் மேனுவலாக கொடுத்து வச்சிட்டிங்கன்னா அது அப்டேட் கேட்கு. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒருக்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்படி வெளியே பாருங்க, இதை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ அப்டேட்னா இங்கே உங்களுக்கு அப்டேட்னு வரும், ஓகேங்களா? எவ்வளோவா அப்டேட்னு அதை மட்டும் நீங்கள் தேவையான இருந்துச்சுன்னா அப்டேட் கொடுத்துருங்க. ஆட்டோ அப்டேட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆப் எப்போ அப்டேட் வருது அப்டேட் ஆனதுன்னு உங்களுக்கு தெரியாது. மறுபடியும் நீங்கள் போய் செக் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதில் டேட்டா உங்களுக்கு ஷேவ் ஆகுது, சரிங்களா? அது ஒன்று முக்கியம். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடுத்து கரண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புதுசாக அந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்டேட் புதுசாக வந்திருக்கா, சங்கர் சார் அடிக்கடி சொல்லியிருப்பார். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம குரோம் இருக்குங்களா, கூகுள் குரோம், பைமோட்டு, இந்த ரெண்டுமே அப்டேட் நீங்கள் பண்ணணும். ஏன்னா அவங்க நம்ம போர்ட்டல் எஸ்பிஓ போர்ட்டல் குரோமில் தான் இருக்குது, அந்த வெப்சைட் லிங்க்கு. அதில் புதுசாக வந்தவங்க நிறையா இதையை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, உள்ளே அப்டேட் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் புதுசாக இப்போ கூகுள் குரோம் அப்டேட் இருக்குது, அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க. குரோம் வழியாக தான் நாம் எஸ்பிஓ போர்ட்டல் org.in லாகின் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்காக இது முக்கியம். அடுத்தது அதே மாதிரி பைமோட்டு, எஸ்பிஓனுடைய இணை நிறுவனம் பைமோட்டும் இப்போ அதிகப்படியாக அந்த ஆப்பை அவங்க தரவை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க, அதுக்கானதான் இந்த வீடியோங்க, ஓகேங்களா? என்னென்னா ஆட்டோ அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியாது, இந்த ஆப்பெல்லாம் எப்பப்போ அப்டேட் ஆச்சுன்னே தெரியாது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற பிளான் 2 GB 200 GBங்கிறது அதிகமாகிட்டு இருக்குமா, அவ்வளோ டேட்டா உங்களுக்கு சேவ் ஆகாது. நீங்கள் மேனுவலாக வச்சுட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆட்டோ அப்டேட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்காதீங்க. இதை டச் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் டிக் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அதை அப்டேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் மேனுவலாக வச்சுக்கோங்க. அப்போது ஒரு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க, சரிங்களா? ப்ளே ஸ்டோரில் போய் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோர் ஆன் பண்ண உடனே உள்ள மேனேஜ் ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த மேனேஜ் ஆப் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இங்கே அப்டேட்னா அப்டேட் காட்டு, அதை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? இதனால் டேட்டா சேவ் மிச்சம், ஓகேங்களா? அதேமாதிரி எஸ்பிஓ உறுப்பினர்கள் பைமோட்டையும் குரோம் ஆப்பையும் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கிங்க, ஓகேங்களா? நன்றி.